ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vlog மை வே தமிழ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹோம் ஃபர்னிஷிங் அண்ட் ஹோம் டெக்கர் கடை. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்காக இங்கே வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் வாங்கலாம். போலாமா? ஓகே. ஐக்கியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீடிஷ் மல்டிநேஷ்னல் ஷாப். இங்கே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் வந்துட்டு இங்கே கிடைக்கும். லைக் ஃபர்னிச்சர், அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம், அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸு, அப்புறம் ஹோம் டெக்கர் ஐட்டம், அந்த மாதிரின்னு எக்கச்சக்க ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் கடையோட என்ட்ரன்ஸ். கடையோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்துட்டு ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளோட கிட்ஸை வந்து இங்கே விளையாட விட்டுட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வேணும்னா போகலாம். கடையோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் செட்டப் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே நம்மளை வந்துட்டு வாங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கடை பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயும் இருக்கிற கடை மாதிரி இருக்காது. மேலே டாப் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் மாதிரி வந்துட்டு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கீழே வந்து நிறையா அடுக்கி வச்சுருப்பாங்க. அது நம்ம வீட்டுக்கு எந்தெல்லாம் வேணுமோ நம்ம நோட் பண்ணிட்டு வந்து அங்கே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேலேயே வந்து ஷோரூம்லேயே வந்து எதுவுமே எடுக்க முடியாது. இந்த பாருங்கள், இந்த ஷீட்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே நோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பென்சிலு, அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் டேப்பு அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ரானோடனே வந்து ஷோரூமுக்கு வெளியவே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கிறதுக்காக கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் செட்டப் தான் வச்சுருக்காங்க, ஒரு க்ரீன் பேஸ் தீமில். ஷோரூம் இருக்க அந்த ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெனுவில் வந்து எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாவும் ரொம்பவே சீப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பெட்ரூம் செட்டப் தான் வச்சுருக்காங்க. இதுவும் வந்துட்டு ஒரு க்ரீன் பேஸ் தீமில் தான் வச்சுருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்ஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒரு பெட்ரூம் செட்டப் இல்லைங்க, இதே மாதிரி வந்து பல விதமான பெட்ரூம் செட்டப் வந்து வச்சுருப்பாங்க. நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு பெட்ரூம் செட்டப் தான் உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது, இன்னும் எத்தனை ஐட்டம் வந்து அவைலபிளாக இருக்குது, அதோட ரிவ்யூஸ் என்ன, அது வந்து எந்த அயலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஐட்டம் வந்து கரெக்டாக அந்த அயலில் போய் நம்ம சீக்கிரம் வந்து எடுத்துக்கலாம். நான் நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்லாம் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு சைட் டேபிள். இந்த மாதிரி சைட் டேபிள் தான் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். சரி, இங்கே பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணிவிட்டு நம்ம கீழே போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ஒரு லிவிங் ரூம் செட்டப் இங்கே வச்சுருக்காங்க. பாருங்கள், அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒரு ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இவங்ககிட்ட.
இந்த மாதிரி செட்டப்லாம் பார்த்தா நம்ம சும்மாவா இருப்போம், அப்படி என்ன தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உள்ளே போய் நான் வந்து எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப். என் பொண்ணு வந்துட்டு நிறையா புக்ஸ் வந்து படிப்பா. அதனால் அவகிட்ட புக்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது அவகிட்ட இருக்கும். சரி, அவளோட ரூமுக்கு வந்துட்டு இந்த புக் ஷெல்ஃப் வாங்கி வச்சோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அதோட டீட்டெயில்ஸும் நோட் பண்ணியாச்சு. இந்த கிச்சன் செட்டப் பாருங்கள், ஒரு பிளாக் தீம் பேஸ்டில் வந்து வச்சுருக்காங்க. இது பாருங்கள், அப்படியே கான்ட்ராஸ்டாக வந்துட்டு ஒயிட் தீம் பேஸில் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரூட் ஸ்டாண்ட் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குன்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா vlog ரூம் வந்துட்டு செட்டப் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு vlog பண்ணுறனால அதோட செட்டப்பும் வந்து இப்போ புதுசாக வந்துட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியாவுக்கு தான். இது பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து விளையாடுறதுக்கு தனியாக அதோட செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸை வச்சு தான் வந்துட்டு ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்து விளையாடுவாங்க. அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆக்டிவிட்டி பேட் மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ், கலர் பென்சில்ஸ், பேப்பர், எரேசர் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் உள்ளேயே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த செட்டு. இது பாருங்கள், கிட்ஸ்க்கு வந்துட்டு பெயிண்டிங் செட் வந்துட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் கலர் பென்சில்ஸ், க்ரையான்ஸ், அப்புறம் மார்க்கர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே பாருங்கள், கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் வச்சுருக்காங்கன்னு. இது பாருங்கள், கிட்ஸ் விளையாடுறதுக்காக லெகோ செட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிச்சன் செட் டாய்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. ஷோரூமில் இருக்க ஐட்டம்லாம் பார்த்து முடிச்சுட்டு இது பாருங்கள், நம்ம கிரேட் பண்ணுறது கேரட் இல்லை பீட்ரூட் வந்து கிரேட்டர் தான். இதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே நம்ம வந்து கிரேட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். இது பாருங்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஒயின் கிளாஸஸ் தான் வந்துட்டு இருக்குது. இந்த கிளாஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸ் தான். பிளேட்டு, பவுலு, ஃபோர்க்கு, ஸ்பூனு, டம்ளர், அப்புறம் காஃபி மக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது வந்து பெட்டிங் செக்ஷன். இங்கே பார்த்திங்கன்னா பெட்டு, பில்லோ, அப்புறம் வந்து பெட் கவரு, பில்லோ கவர், அதுக்கப்புறம் பிளாங்கெட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க.
இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார்பெட் செக்ஷன். இதெல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேடு. இது பார்த்தீங்கன்னா லைட் செக்ஷன். இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லைட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வச்சுருப்பாங்க டிஸ்ப்ளேக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம என்னென்ன லைட்ஸ் வேணுமோ இங்கேயே வந்து பார்த்தும் எடுத்துக்கலாம். இந்த லைட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து யூனிக்காக இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லை, எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு லைட்டும். இந்த லைட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் அவ்வளோவா வேண்டாம் அப்படின்னா இந்த லைட்டை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரைட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த லைட்டை வந்து இப்படி வந்து ஓப்பன் பண்ணி. இந்த லைட்டே பாருங்கள் 4 கலரில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஹாலோவீனுக்கு வந்து நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு வச்சுருக்க லைட்ஸு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஹோல்டர் தான். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. இது வந்துட்டு பெரிய கேண்டில்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது வைக்கிறதுக்கான ஹோல்டர். அதுலேயே பாருங்கள் 2 வெரைட்டியில் வந்துட்டு இருக்குது. அதுவும் வந்துட்டு பிளாக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது பாருங்கள் குட்டி குட்டி கேண்டில் வைக்கிற ஹோல்டர். இதுலேயும் பாருங்கள் கோல்டன் அண்ட் பிளாக்ல வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு கோல்டன் வந்து பிடிச்சனால கோல்டன் வந்து நான் நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்தாச்சு. இதை பாருங்கள், இதுவும் வந்துட்டு ஹோல்டர் தான், கேண்டில் ஹோல்டர் தான். ஒன்றும் வந்துட்டு ஒரு வெரைட்டியில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து சென்டர்ட் கேண்டில்ஸ் தான் வந்துட்டு இது ஃபுல்லாகவே. பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சென்டர்ட் கேண்டில்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்ட்டு. நான் இதை பார்த்த உடனே எல்லா வெரைட்டிலையும் ஒன்று எடுறா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அடுத்து என்னோடய ஃபேவரட் செக்ஷன் இன்டோர் பிளான்ட் செக்ஷனுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்துட்டு எல்லாமே ரியல் பிளான்ட் கிடையாது, எல்லாமே ஃபேக் பிளான்ட் தான். இதை பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து ரியல் பிளான்ட்டா இல்லை ஃபேக் பிளான்ட்டான்னு. அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்த ஃபேக் பிளான்ட்லாம் இங்கே. நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான பாட்ஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே ஏதாவது ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்ட்டு நம்ம நோட் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா அது வந்து நம்ம இங்கே தான் போய் எடுத்துக்கணும், எந்த அயலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து அப்படியே பாக்ஸாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பில்லை வந்து போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியதுதான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கடையில் நம்ம வாங்கின ஐட்டம் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம ரெசிப்ட் வச்சுருந்தோம்னா 1 இயர்க்குள்ளே எப்போ வேணால் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க.
இந்த மாதிரி எங்களோட யூஎஸ் லைஃப் ஸ்டைலை பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.